எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்கன்னு தான் எல்லாரும் கேட்பாங்க. உற்சாகமா இருக்க வேண்டியதுதான் அவசியம். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? இன்னும் ஒரு சிலர் உற்சாகமா இல்லை. உற்சாகத்தோடு ஒரு சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின இரண்டாம் நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின இரண்டாவது நிருபம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை இரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை இரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். பரிசுத்த அழைப்பினாலே நம்மை அழைத்தார். எல்லாரும் கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்கள் பரலோக தேவனே, வானத்திற்கும் பூமிக்கும் அதிபதியே, எங்கள் வாக்குமாறா தெய்வமே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திற்கு வந்து உம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்க கேட்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா தயவு கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனத்திலே இந்த கடைசி பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது, நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே கர்த்தர் அழைத்தார். எப்பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோமோ மீட்கப்பட்டோமோ அன்றிலிருந்தே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பரிசுத்த அழைப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லோருக்கும் அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் மாறுவதற்கு முன்பாக, அந்த அழைப்பை செயல்படுத்துவதற்கு முன்பதாக கர்த்தர் சில பாதைகளின் ஊடாய் நம்மை நடத்தி செல்வது அவருக்கு அவசியமாக இருக்கிறது. இப்போது ஹாஃப் இயர்லி லீவ் வரப்போகுது இல்லையா? ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியும், லீவ் வருது. லீவ் வருதுனாலே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி தான். ஆனால் இந்த லீவுக்கு முன்னால் எல்லாருக்கும் பிடிக்காத ஒரு காரியம் நடக்கும். கரெக்டாக சொல்லிட்டீங்க பாருங்க, எல்லாம் கரெக்டாக சொல்லு. லீவுக்கு முன்பாக ஒரு தேர்வு என்று ஒன்று நடத்தப்படும். அது யாருக்குமே பிடிக்காத ஒன்று. ரீசெண்டாக ஃபேஸ்புக்கில் கூட இந்த எக்ஸாமை கண்டுபிடிச்சது இவர் தானே ஒருத்தர் ஃபோட்டோவை போட்டிருந்தாங்க. இந்த தேர்வு என்பது யாருக்குமே பிடிக்காத ஒரு விஷயங்க. ஆனால் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இந்த தேர்வை எழுதி தேர்ச்சி பெற்றால்தான் நம்மை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் கர்த்தரால் முடியும். இந்த எக்ஸாம்ஸ், இந்த தேர்வு நடத்தப்படுவது உங்களை ஃபெயில் ஆக்கி அதே கிளாஸில் வச்சிருக்கிறதுக்காக இல்லை, எடுத்து அடுத்தடுத்து ப்ரமோஷன் கொடுத்து உங்களை மேன்மேலும் உங்களை உயர்த்தி கொண்டு போவதற்காக தான் இந்த தேர்வுகள் வைக்கப்படுகிறது. வசனம் சொல்லுகிறது, என்னாகமம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல், அவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதிலே அவ்வளவு பிரியமாக இருக்கிறார். போன வருஷம் நம்ம எந்த சிச்சுவேஷனில், எந்த நிலையில், எந்த கண்டிஷனில் இருந்தோமோ அதே நிலைமையிலே இந்த புதிய வருஷத்தையும் நாம் துவங்கக்கூடாது என்பதற்காகத்தான் சில தேர்வுகளை கர்த்தர் நடத்துகிறார். ஈவன் இன் அ ஸ்மால் கம்பெனி, ஒரு சின்ன கம்பெனியில் கூட ஒரு சிறு வேலைக்கு போனால் கூட ஒரு எக்ஸாம் டெஸ்ட் வச்சு தான் அந்த ஆள் எடுக்கிறாங்க இல்லை? ஒரு இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூவின் தன்மை மாறுபடும். ஒரு சின்ன வேலைக்குன்னா சின்னதாக கேள்வி கேட்பாங்க, பெரிய வேலை, பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, இல்லை அதிக சம்பளம் இருக்குன்னா அதுக்கு கேள்வி அதுக்கு தகுந்தப்பறம் மாறும். சாதாரண கான்ஸ்டபிள் வேலைக்கு ஒரு சாதாரண கேள்வி கேட்பாங்க, ஐஏஎஸ் லெவல் எக்ஸாமுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஆனால் தேர்வு என்று ஒன்று உண்டு. அதே போல கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற பாத்திரவானாக ஒருவரை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக சில தேர்வுகளை கர்த்தர் நடத்துகிறார். He conducts few exams in our life. இன்று நாம் பார்க்க போகிற காரியம், தேவன் நடத்தும் சில தேர்வுகள். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு 5 விதமான தேர்வுகள் கர்த்தர் எப்படி நம்ம வாழ்க்கையில் நடத்துவார், அந்த தேர்வுகள்லாம் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது, இதையெல்லாம் அந்த தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே கர்த்தருடைய கரத்திலே ஒரு வல்லமையுள்ள பாத்திரமாய் நாம் பயன்படுத்த முடியும். ஆனாலும் ஒன்று நினைவு கொள்ளுங்க, இந்த தேர்வின் முடிவு வேதனையில் ஒருபோதும் முடியாது.
சில தேர்வெல்லாம் பாருங்கள், எக்ஸாம் பேப்பரில் வந்திருக்கிறது நம்ம சிலபஸில் இருக்கானே தெரியாது. இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் அவங்க கேட்குற கேள்வியெல்லாம் சிலபஸில் அவுட் ஆஃப் சிலபஸ். எஸ், அவுட் ஆஃப் சிலபஸ், சிலபஸ்லேயே இருக்காது. இது நம்ம படித்தோமான்னு தெரியாது பாருங்கள், வேதனையில் போய் தான் முடியும். ஆனாலும் தேவன் தேர்வுகளை நடத்தும் போது அந்த தேர்வுகளோடு கூட அந்த தேர்வு எக்ஸாம் பேப்பர் செட் பண்ணின அந்த எக்ஸாமினரும் கூடயே இருப்பார் பாருங்க. திராணிக்கு மேலாக ஒருபோதும் அவர் நம்மை சோதிக்க மாட்டார். தாங்கிட பலன் தந்து தப்பிச் செல்வதற்கான போக்கையும் உண்டாக்குவார். கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் கொடுப்பாருன்னு நினச்சிக்காதீங்க, அது நீங்கள் தான் எழுதணும். அந்த தேர்வுக்கு பதில் நீங்கள் தான் கொடுக்கணும். இன்னொரு வார்த்தை, யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இந்த சோதனையின் முடிவு வேதனையில் முடியாது. இந்த சோதனையின் முடிவிலே அந்த சோதனையை ஜெயித்து வருகிற ஒவ்வொருவருக்கும் ஜீவ கிரீடம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஜீவ கிரீடத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த எக்ஸாமினேஷன்ஸ்லாம் பாஸ் பண்ண வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. பக்தனாகி யோபு சொல்லுகிறார், யோபு 23:10 நான் போகும் பாதையை அவர் அறிந்திருக்கிறார், அவர் என்னை புடமிட்ட பின்பு நான் எப்படி விளங்குவேன்? பொன்னாக விளங்குவேன். யோபு சொல்லுகிறார், புடமிட்ட பின்பு அவர் என்னை சோதித்த பின்பு, எக்ஸாமினேஷனுக்கு பின்னால நான் பொன்னாக விளங்குவேன். அதோட முடிஞ்சிருச்சா? எக்ஸாம் பொன்னாக விளங்கிட்டாரு, முடிஞ்சிருச்சா? இன்னொரு வசனத்தையும் வசனத்தோடு வசனத்தை ஒற்று போய் அப்படி ஒன்றா கம்பேர் பண்ணி பழையதையும் புதியதையும் கம்பேர் பண்ணி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். 1 பேதுரு 1:7 முதல் பகுதி மட்டும் வாசிங்க. 1 பேதுரு 1 அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அவ்வளவுதான். அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி யோபு சொல்லுகிறார். அந்த பொன்னாக விளங்கினால் மாத்திரம் போதாது, அதற்கு பிற்பாடு ஒரு ப்ராசஸ் இருக்கு. பேதுரு சொல்லுகிறார், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். நான் தான் பொன்னாயிட்டேனே, நான் தான் பரிசுத்தவான் ஆயிட்டேனே, இனிமேல் எனக்கு எதுக்கு இந்த சோதனை? ஏன் இந்த சோதனை? மீண்டும் 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 புடமிடுவார் ஆண்டவர். ஏனென்றால் ஒரு காரியத்தை சொல்றேன், நல்லா கேளுங்க. ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களுக்காக இந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு என்று சில காணிக்கைகளை கொண்டு வரும்படிக்கு கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 25 1 முதல் 3 திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 25 1 3 வரை. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவன பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும். 3 காரியம் பிரதானமானது. பொன், வெள்ளி, வெண்கலம். பொன்னை கொண்டு வர சொல்றார். முதலாவதாக பொன்னை கொண்டு வர சொன்னவர் பொன்னை எல்லாம் படைக்கிறாங்க. அதற்கு அடுத்து சில வசனங்களுக்கு பிற்பாடு 10ஆம் வசனத்தை வாசிங்க. சீத்திம் மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமுமாய் இருப்பதாக. 25:10 வாசிக்கிறீங்களா? அதை எங்கும் பசும்பொன் தகட்டால் மூடுவாயாக. என்ன வசனம் அது? 11ஆம் வசனம். அதை எங்கும் பசும் பொன் தகட்டால் மூடுவாயாக. நீங்க பொன்னாக இருந்தால் மாத்திரம் போதாது, என்னவா மாறணும்? பசும் பொன்னாய் மாறணும். பசும் பொன்னாய் மாறினால் மாத்திரமே பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே வர முடியும். பரிசுத்த ஸ்தலத்திலே பொன்னினால் செய்யப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. அதெல்லாம் அட்டாச்மெண்ட்ஸ் தான். இந்த கொக்கி, இந்த தண்டுகள், ஏன் ஈவன் அந்த கேருபீன்கள், 2 கேருபீன்கள், அந்த கேருபீன்கள்லாம் கொஞ்சம் ஓரமாக தான் இருக்கான். நல்லா வாசிங்கன்னா தெரியும். அந்த கிருபாசனத்திற்கு மேலே 2 கேருபீன்கள் இருக்கிறது. அவைகள் ஓரமாக வைக்கப்பட்டிருக்கும். பொன்னாக இருக்க வரைக்கும் கொஞ்சம் ஓரமாக தான் நிற்கணும். அது புடமிடப்பட்டு 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 அது பசும் பொன்னாய் மாறும்போது தான் கர்த்தரோடு இணைந்து இருக்க முடியும், கர்த்தரோடு இசைந்திருக்க முடியும்.
இந்த பனியன் அப்படி உள்ள இசைந்திருக்கு பாருங்க, உடம்போடு ஒட்டி இருக்கும். மற்றதெல்லாம் அந்த கர்ச்சீஃப் மாதிரி தான், தேவைன்னா வச்சுக்கலாம், எடுத்துக்கலாம். பசும்பொன்னாய் மாற வேண்டும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டது. சோதனையை தாண்டாம ஒருவரும் கர்த்தரால் பயன்படுத்தப்படவே இல்லை. மோசேக்கு மீதியான் தேசத்திலே ஒரு பரீட்சை வைக்கப்பட்டது. ஆபிரகாமுக்கு மோரியா மலையிலே ஒரு பரீட்சை வைக்கப்பட்டது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு அக்கினி சூளையிலே ஒரு தேர்வு நடத்தப்பட்டது. தானியேலுக்கு சிங்க கெபியிலே ஒரு தேர்வு நடத்தப்பட்டது. யோசேப்புக்கு போர்த்திபாவின் வீட்டிலே வைத்து ஒரு தேர்வு நடத்தப்பட்டது. கர்த்தர் நடத்தின இந்த அத்தனை தேர்வுகளிலும் 100க்கு 100 மார்க் வாங்கி டிஸ்டிங்ஷனோட பாஸ் பண்ணதுக்கு பிற்பாடு தான் கர்த்தர் அவர்களை கரத்தில் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்த தொடங்கினார். இப்போது ஊழியம் செய்கிற எந்த தேவ மனிதர்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், எங்கேயும் போவேணாம், நம்ம பாஸ்டரே பாருங்க, நம்ம போதகரே, வேற எக்ஸாம்பிள் வேற எங்கேயும் வேணாம், அவர்கிட்ட வந்து கேளுங்க, அவங்க எத்தனை எக்ஸாம் எழுதுனாங்க, எத்தனை டெஸ்ட்லாம் பாஸ் பண்ணி வந்தாங்க, எவ்வளோ மார்க் வாங்கினாங்க, எல்லாம் அவங்கள பார்த்து கேளுங்க. அதெல்லாம் பாஸ் பண்ணிட்டு வந்து தான் இங்கே உட்காந்துருக்காங்க. ஆனால் ஒன்றும் கேட்டுறாதீங்க, பாஸ்டர் உங்கள் எக்ஸாமுக்கு கொடுத்த கொஸ்டின் பேப்பர் என்னன்னு மட்டும் கேட்டுறாதீங்க. அந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கி நீங்கள் எழுதுனீங்கன்னா முட்டை மார்க் தான் வாங்குவோம். ஏன்னா கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேர்வுத்தாள், வினாத்தாளை வைத்திருப்பார். எவரிபடி ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர் டு ஆன்சர். ஹல்லேலூயா. சரி, இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப போயிட்டே இருக்கு. அடுத்ததாக ஒவ்வொரு டெஸ்ட்டாக பார்ப்போம். தேவன் ஒரு மனிதனை தன்னுடைய பாத்திரமாய் பயன்படுத்துவதற்கு முன்பதாக வைக்கிற முதலாவது தேர்வு பேஷன்ஸ் டெஸ்ட். பேஷண்ட் இல்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்கு பேஷன்ஸ், பொறுமையின் சோதனை. பொறுமையின் சோதனை. தாவீது ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், கோலியாத்தை கொண்டுட்டாரு. ஆனாலும் எல்லாம் முடிச்சுட்டு அவர் காத்திருக்கும் போது எப்படியும் நம்மளுக்கு சிங்காசனத்தில் உட்கார வச்சிருவான். நம்ம தான் எல்லாம் பண்ணிட்டோம், அபிஷேகம் வந்துருச்சு, நான் தான் அடுத்த ராஜா, நான் தான் ஆசனத்தில் உட்கார போகிறேன், சவுலுக்கு அடுத்து நான் தான், எல்லாம் வந்துருச்சு. எல்லாம் திறமைகள், தாளந்து, அபிஷேகம் எல்லாம் இருக்கும். பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு ஃபயராக வந்திருப்பீங்க. எல்லாத்திலும் பாடு பாடுற தாளந்து இருக்கும், தீர்க்க தரிசனம் சொல்கிற தாளந்து இருக்கும், எல்லா தாளந்துகளும் உங்களுக்கு நிரம்பி இருக்கும். விட்டா நீங்கள் ஒரு 3000 பேரை பிரசங்கம் பண்ணி ரசித்துருங்க. அவ்வளோ வல்லமைகள், தாளந்துகள், திறமைகள் இருந்தாலும் ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வார்? உன்னை அப்படியே கொண்டு போய் ஒரு ஷோகேஸில் வச்சு அப்படி மூடிடுவார். கொஞ்ச நேரம் அமைதியாரு. இந்த மாதிரி தான் தாவீதையும் வச்சு மூடிட்டார். உள்ள வச்சு உள்ளுக்குள்ள அப்படியே கதறான், ஆண்டவரே எனக்கு இவ்வளவு திறமை இருக்கு, இவ்வளவு தாளது இருக்கு, என்னை யாரும் ரெகக்னைஸ் பண்ணலை, என்னை யாரும் புரிந்து கொள்ளலை, யாரும் பயன்படுத்தலை. சொல்லுவான், அந்த ஜெபம் பண்ணும் போதெல்லாம் ஆராதனையில் சொல்லியிருக்கலாம் ஒரு வேளை. அப்போ யாராவது கர்த்தர் சொல்லும்போது, இதோ தேசத்திலே திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவரையும் காணேன்னு கர்த்தர் சொல்லும்போது, ஆண்டவரே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் திரும்பியே பார்க்க மாட்டார். ஆராதனை இல்லை, ஆண்டவரே இந்த வாரம் ஒரு வாரம் மெசேஜ் நோ, ஆண்டவரே ஒரு பாட்டு பாடிக்கிறேன் நோ, ஒரு சங்கீத வசனமாவது வாசிக்கிறேன் ஆண்டவரே நோ, ஆண்டவரே ஒரு காணிக்கை ஜெபம் இல்லை. ஊழியத்திற்கான எல்லா கதவுகளையும் கர்த்தர் அடைத்து வைத்து விடுவார். ஃபுல்லி டோட்டல் லாக்டவுன். அபிஷேகம் பொங்கி கொண்டிருக்கும் உங்களுக்குள்ள, சுத்தமாக கம்ப்ளீட் ஷட் டவுன் பண்ணிடுவார். ஷட் டவுன் பண்ணிட்டு அந்த ஷட் டவுன் பண்ண நேரத்தில் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்பார். ஹவு டு யூ ரியாக்ட் டூரிங் திஸ் பீரியட்? இந்த காலகட்டத்தில் தான் ஊழியத்தில் உங்களுடைய உண்மையான நோக்கம் என்ன என்பதை கர்த்தர் கூர்ந்து கவனிப்பார். நீ கொடுத்திருக்கிற கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை பயன்படுத்தி நீங்கள் தேவ ராஜ்யத்தை கட்ட போகிறீர்களா, அல்லது உங்களுக்காக ஊழியத்திற்காக விமானங்களை வாங்க போகிறீர்களான்னு பார்ப்பார். தாளந்துகளை பயன்படுத்தி ஜனங்களுக்காக திறப்பிலே நிற்க போகிறீர்களா, அல்லது உங்களுடைய சுய ஆதாயத்திற்காக அதை பயன்படுத்துகிறீர்களா என்று கர்த்தர் பார்ப்பார். இந்த சோதனை கொஞ்சம் கடினமான சோதனை தான். இந்த சோதனையின் போது தான் பல தேவ பிள்ளைகள், பல ஊழியக்காரர்கள்
சோர்ந்து போய் பின்வாங்கி தங்களுடைய பரம அழைப்பை விட்டு பரலோக தரிசனத்தை மறந்து பாதியிலேயே தங்களுடைய ஊழியத்தை விட்டு ஓடி போய் விடுகிறார்கள். நல்ல பொட்டன்ஷியல் ப்ரீச்சர்ஸ், பொட்டன்ஷியல் ப்ராஃபட்ஸ் எல்லாரும் தங்களுடைய அழைப்பையும் அபிஷேகத்தையும் தரிசனத்தையும் விட்டு விட்டு தாங்கள் பார்த்து வந்த பழைய வேலைக்கே போயிடுவான். திரும்பி, தம்பி பைபிள் காலேஜ் படிச்சியப்பா, இப்போ என்ன பண்ணுற? அண்ணே பைபிள் காலேஜ் முடிச்சுட்டேன், இப்போ வேற வேலை பார்த்துட்டு இருக்கேண்ணே. என்ன ஊழியத்துக்கு போலையா? இல்லைண்ணே. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுண்ணே. யாரை கல்யாணம் பண்ண? அண்ணே இந்த பைபிள் காலேஜ் படிக்கும் போது அங்கே ஒரு பொண்ணு கூட படிச்சிச்சு, அதையே கல்யாணம் பண்ணிட்டேண்ணே. அந்த பைபிள் காலேஜ் வந்த நோக்கம் முடிஞ்சிருச்சுப்பா. ரைட், ஓகே. அழைப்பை விட்டு விடுகிறார்கள். தாவீது நினைச்சார் பாருங்க, இது கோலியாத்தை வீழ்த்தின பிற்பாடு ஜனங்கள் எல்லாம் பாடுறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. பாடணும் போது இவருக்கு அப்படியே சந்தோஷம், அடுத்து நம்ம தான் ராஜா, நம்ம தான் நேராக போய் சிங்காசனத்தில் உட்கார போகிறோம் அப்படின்னு நினச்சான் பாருங்க. இந்த பாட்டு பாடினதுக்கு அப்புறம் தான் சவுல் அவனை துரத்தி அடித்தான். எங்கேயுமே விடலை, விடாமல் துரத்தினான். ஆனால் இந்த வெயிட்டிங் பீரியடில், இந்த அடைப்பட்டு இருக்கிற பீரியடில் தாவீது என்ன செய்தான்னு பாருங்க. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி, அந்த வார்த்தை அண்டர்லைன், தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்து கொண்டிருந்தான். தினந்தோறும் செய்கிறபடி, அவன் எப்போதும் செய்கிறபடி, வழக்கத்தை போல, தன் வழக்கத்தின்படி. அதுதான் அவருக்கு வழக்கம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிதான், தன் வழக்கத்தின்படி அதிகாலை இருட்டோடு எழுந்து ஜெபம் பண்ண போனார். தானியேல் தன் வழக்கத்தின்படியே பலகணிகளை திறந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். வழக்கம் இருக்கு. எவ்வளோ நெருக்கடி வந்தாலும் கர்த்தர் பயன்படுத்துகிறாரோ இல்லையோ, கர்த்தர் தாளந்துகளை உபயோகப்படுத்துறதுக்கு சான்ஸ் தர்றாரோ இல்லையோ, எதுவாக இருந்தாலும் தன் வழக்கத்தை மாற்றலை, தன்னுடைய ஹேபிட்டை மாற்றலை, தன் வழக்கத்தின்படியே அவர் என்ன பாடிக்கொண்டிருந்தார். அடுத்த வசனம் 1 சாமுவேல் 19. கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்து கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலத்தை வாசித்தான். இவன் என்ன பண்றான்? இப்ப 2 பேருக்கும் அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. தாவீதுக்கும் அபிஷேகம், சவுலுக்கும் அபிஷேகம். அதே அபிஷேகம் தான். அபிஷேகம் பண்ண ஆளும் ஒரே ஆள் தான். யாரும்? சாமுவேல். ஆனா இந்த அபிஷேகத்தை எப்படி பயன்படுத்துறாங்க பாருங்க. ஒருவன் கர்த்தரை துதிப்பதை பாடிட்டு இருக்கான். இவன் ஈட்டியை வச்சு எழுதிருக்கான். இவன் அடுத்தவன் காயப்படுத்துறதுக்கு அந்த ஈட்டி எறிகிறான். இவன் கர்த்தரை துதிப்பதற்கு அந்த அபிஷேகத்தை பயன்படுத்துறான் பாருங்க. அவன் ஈட்டியை வச்சு எரியும் போது பாடிட்டு இருப்பாரு, ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு இதயத்தோடு கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை சொல்லி பாடுவேன்னு பாடிக்கிட்டே இருக்கிறார். அவன் ஈட்டியை விட்டு எரிஞ்சிட்டே இருக்கான். ஈட்டி படலை. அதை என்ன நினைச்சு எரிஞ்சான்? அந்த வார்த்தை மறுபடியும் வாசிங்க. கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்து கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். சுவரோடே சேர்த்து உருவ குத்தி செவுத்தோட அப்படி தொங்க விட்டணும்னு பார்த்தான் சவுல. தாவீத அவன் ஜெபம் பண்ணிகிட்டே தான் இருக்கான், பாடிட்டே இருக்கான். இவனோட இன்டென்ஷன் என்ன? அவனை செவுத்துல தொங்க வைக்கணும். ஒரு விஷயத்தை நல்லா தேவ பிள்ளைகள் மைண்டில் வச்சுக்கோங்க. தேவன் இந்த சோதனையினூடே உங்களை கண்டுகொள்ளாதவர் போல உங்களை பயன்படுத்தாமல் ஒரு ஓரத்தில் வச்சிருப்பது உண்மைதான். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு மனிதனும் உங்கள் மேல் கை போட அவர் விடவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க சத்தமா. ஒரு தீங்கும் உங்களை அணுகாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். உங்களை நெக்லெக்ட் பண்ணதை போன தோணும். பிகாஸ் யூ ஆர் அண்டர் அ டெஸ்ட். ஒரு சோதனைக்கு ஊடாய் போய் கொண்டிருக்குங்க. உங்களை நெக்லெக்ட் பண்ணது போல தோணும். ஆனாலும் கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் உங்களை விட்டு ஒருபோதும் எடுக்கப்பட மாட்டாது. ஹல்லேலூயா. ஈட்டி எடுத்து சுவரோட குத்த நினைத்தான். இந்த கர்த்தர் மைண்ட்ல வச்சிருந்தார்.
தாவீதை மறந்துட்டான். கர்த்தர் மைண்டில் வச்சிருந்தாரு. அவன் சவுலுடைய முடிவு என்ன தெரியுமா இருந்துச்சு? 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் ஆயுதங்களை அஸ்தரோத் தேவனுடைய கோவிலிலே வைத்து அவன் உடலை பெத்சானின் அலங்கத்திலே தூக்கி போட்டார்கள். அவ்வளோதான். தாவீதை செவுர தொங்க விட்ட நினைச்சான். அதே சவுல சத்ரு சுவற்றிலே தொங்க விட்டான். ஆமான் மொர்தெகாய்க்கு ஒரு தூக்கு மரத்தை செய்வித்தான். அதே தூக்கு மரத்தில் ஆமான் தொங்க விட்டார். காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தருடைய கரம் அவனுடைய கூட இருந்தது. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போக செய்வார் கர்த்தர். இந்த டெஸ்ட்ல உறுதியா நெல்லுங்க. ஒருவேளை கர்த்தர் புறக்கணித்தது போல காணப்படலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், உங்களை ஒரு சோதனைக்கும் பாதையின் ஊடாய் கர்த்தர் உங்களை உருவாக்கும்படி அந்த பாதையில் நடத்தி கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்து மரித்த பின்பாடு, அதாவது யூதாஸ் மரித்த பிற்பாடு அந்த ஊழியத்தை செய்யும்படிக்கு 2 நபர்களை தெரிந்து கொள்கிறார்கள் அப்போஸ்தலர்கள். வாசிங்கள், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 23, 26. யூதாஸ் இழந்த அந்த ஸ்தானத்தை கொடுக்கும்படிக்கு ஒரு அப்போஸ்தலனை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. அப்பொழுது அவர்கள் யுஸ்து என்னும் மறுநாமமுள்ள பர்ஷபா எனப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய இவ்விரண்டு பேரையும் நிறுத்தி பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. போதும் ஸ்டாப். சீட்டு யார் பேர்ல விழுந்துச்சா? ஆனா சீட்டு போட்டது எத்தனை பேருக்கு? 2 பேர். ஒருத்தர் பேரு பர்சபா எனப்பட்ட, நல்லா வாசிங்க, பர்சபா எனப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும். யுஸ்துன்னு ஒரு பேர் வருமே பாருங்க. யுஸ்து என்னும் மறுநாமமுள்ள பர்சபா எனப்பட்ட யோசேப்பு. எக்ஸாக்ட்லி அதே மாதிரி. யுஸ்து எனப்பட்டவன், அவனுக்கும் பேர் போடப்படுது, மத்தியாவுக்கும் பேர் போடப்படுது. சீட்டு போட்டு பார்க்குறாங்க. சீட்டு யார் பேரில் விழுந்துச்சு? இதனால யுஸ்து உங்க சர்ச்சுக்கே வரமாட்டேன்னு போயிட்டாரா? He was rejected அல்ல, neglected. He was not chosen. அவன் தெரிவு செய்யப்படவில்லை, அந்த ஊழியத்திற்காக தெரிவு செய்யப்படவில்லை. மத்தியா தான் வந்தாரு. இதனால யுஸ்து கோவச்சுக்கிட்டு சர்ச்சை விட்டு வெளியில போல. இன்னைக்கு நிறைய பேர் ஒரு சர்ச்சில் ஒரு பாட்டு பாட சான்ஸ் தரலன்னு சர்ச்சை விட்டு போனவங்க நிறைய பேர் இருக்கான். மியூசிக் போட அனுமதிக்கலைன்னு சொல்லி சர்ச்சை விட்டு போன நிறைய பேர் இருக்கான். ஆனால் அந்த அப்போஸ்தல ஊழியத்திற்கு தெரிந்து கொள்ளப்படாத ஒருவன், அவனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அடுத்ததாக அப்போஸ்தலர் சில நாட்களுக்கு பின்பதாக கொரிந்து பட்டணத்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் வருகிறார். அங்கே வரும்போது என்ன நடக்குது பாருங்க. அப்போஸ்தலர் 18:7. அப்போஸ்தலர் 18:7 வாசிங்க. அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவனாகிய யுஸ்து என்னும் பேருள்ள ஒருவனுடைய வீட்டிற்கு வந்தான். பாத்தீங்களா? அவன் தேவனை வணங்குகிறவனாவே காணப்பட்டான். அவனுடைய வீடு ஜெப ஆலயத்திற்கு அடுத்ததா இருந்தது. சர்ச்சை விட்டு போகல, சர்ச்சுக்கு பக்கத்திலே வீடு வாங்கி அங்கே இருந்தார் அவரு. நம்மெல்லாம் சர்ச்சை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவோம். சர்ச்சை விட்டு ஆலயத்தை விட்டு போகக்கூடாதுன்னு வைராக்கியத்தில் சர்ச்சு பக்கத்திலே வீடு வாங்கி அங்கே இருந்தார். இதுதான் நிராகரிக்கப்பட்ட போது ஒரு தேவ மனிதன், நல்லா ட்ரெயின் பண்ணப்பட்ட, நல்லா கர்த்தருடைய ஆவினால் நிரப்பப்பட்ட தேவ மனிதன் செய்கிற காரியம் இதுதான். ஆண்டவர் பயன்படுத்தினாலும் சரி, பயன்படுத்தாலும் சரி, அவன் பாடுவான், என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயான்னு தான் பாடுவான். பிரிந்து போக மாட்டார்கள். முதலாவது சோதனை பேஷன்ஸ் டெஸ்ட். உங்கள் பொறுமையை கர்த்தர் சோதிப்பார். தாளந்துகளை வைத்துக் கொண்டு என்ன செய்றீங்க? 2வது சோதனை வேகமாக பார்க்கலாம். 2வது சோதனை வனாந்திர சோதனை, டெசர்ட் டெஸ்ட். டெசர்ட் டெஸ்ட், இது இன்னொரு வார்த்தை பாலைவன சோதனை என்றும் சொல்லலாம். இது பாலைவன சோலை அல்ல, இது பாலைவன சோதனை. கொஞ்சம் டிஃபரன்ஸ் தான். பாலைவன சோதனை. முதலாவதாக அந்த பேஷண்ட் டெஸ்ட்ல கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வரங்களை, தாளந்துகளை, கிருபைகளை நீங்கள் எப்படி பயன்படுத்துவீர்கள் என்பதை கர்த்தர் சோதிக்கிறார். இந்த வனாந்திர சோதனையிலே அவர் நம்முடைய சுபாவங்களை எல்லாம் வெளியிலே ஒவ்வொன்றாய் கொண்டு வந்து அவைகளை எல்லாம் உடைத்து உருமாற்றி தமக்கு ஏற்ற பாத்திரவான்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. சத்தமே காணும். ஹல்லேலூயா.
இங்கே பாஸ்டர் கேட்குற மாதிரி தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. இங்கே தான் இருக்கீங்களா? இங்கே தான் இருக்கீங்களா? ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க வசனம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உபாகமம் 8:2. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. உன் சுபாவம் மற்றவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருப்பா. உன் இருதயத்தில் உள்ளது உனக்கு தான் தெரியாது இல்லையா? எனக்கு ரொம்ப நான் நீதிமான், உத்தமன், நல்லவன், வல்லவன் எல்லாம் நான் சொல்லிக்குவேன் என்னை பற்றி. ஆனால் என்னுடைய குறை என்னன்னு முன்னால் நிற்கிற உங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அதை கொண்டு வந்து காட்டுறதுக்கு தான் இந்த வனாந்திர சோதனை. உன்னுடைய சுபாவத்தில் ஒரு மாற்றம் உண்டாகணும். இந்த வனாந்திர சோதனையை தேவனாலே பயன்படுத்தப்பட விரும்புகிற ஒவ்வொருவரும் கண்டிப்பாக பாஸ் பண்ணி ஆகணும். இதை கடந்து சென்றே ஆக வேண்டும். சுபாவத்தில் ஒரு மாற்றம் இல்லாமல் கர்த்தரால் பயன்படுத்தப்படவே முடியாது. இந்த வனாந்திரத்தில் என்ன கிடைக்கும்? வனாந்திரத்தில் ஒன்றுமே கிடைக்காது. நீங்கள் விரும்புகிற காரியம் எதுவுமே இருக்காது. வனாந்திரம் இட்ஸ் அ டெசர்ட். வாழ்வதற்கே கடினமான ஒரு இடத்துல உங்களை கொண்டு போய் வந்து விட்டு என்ன செய்வார்? இதுவரையிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளோ இல்லை ஒரு நபரோ நீங்கள் சொல்லுவீங்கல்ல, பார்த்தீங்களா, எனக்கு எது இருந்தாலும் பரவாயில்ல, இது இல்லாமல் என்னையால் வாழவே முடியாதுன்னு சொல்லுவீங்கல்ல, அந்த குணத்தை மாற்றுறதுக்காக தான் உங்களை வனாந்திரத்தை கொண்டு போய் வைப்பார். சில பேர் சொல்லுவான், அவன் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, போ வனாந்திரத்துக்கு. அவன் இல்லாமல் நான் செத்துருவேன், போ வனாந்திரத்துக்கு. மொபைல் ஃபோன் இல்லாமல், இன்டர்நெட்டே கிடையாது, போ வனாந்திரத்துக்கு. வனாந்திரத்தில் வச்சு அதன் மேலே உங்களுக்கு ஒரு வெறுப்பு மறக்க செய்யும், மறக்கடிக்கிற வரைக்கும் உங்களை வனாந்திர சோதனை கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல கேட்குறதுக்கு? இதுதான் உண்மை. ஹோசியா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இஸ்ரவேலை குறித்து ஓசியா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அவளை வனாந்திரத்திற்கு அழைத்து செல்கிறார். ஓசியா 2:14. ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய். போதும், அவளை வனாந்திரத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார். நயம் காட்டி வனாந்திரத்துக்கு, அன்போடு பேசிதான் உங்களை வனாந்திரத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார். அடுத்த வசனம் ஏன் அழைத்து கொண்டு போகிறாராம்? 17ஆம் வசனம். பாகால்களுடைய நாமங்களை அவள் வாயிலிருந்து அற்று போக பண்ணுவேன். பாகாலுடைய பேர், எந்தெந்த பெயரெல்லாம் சீக்கிரட்டா நீங்க செல்போன்ல சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ, புரியுதா? நான் சொல்றது புரியும் சில பேருக்கு. எந்தெந்த நபர் எனக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க, அவர் இல்லாமல் என் பிஸ்னஸ் வராது, அவங்க உதவி இல்லாமல் என்னால் வாழ முடியாது, அவங்களுடைய ஆலோசனை இல்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு பேரை வச்சுருப்பீங்கல்ல, அந்த பேரெல்லாம் மறக்கடிக்கிற வரைக்கும். சொல்லுங்கள், மறுபடியும் வாசிங்க. பாகால்களுடைய நாமங்களை அவள் வாயிலிருந்து அற்று போக பண்ணுவேன். இனி அவைகளின் பேரை சொல்லி அவைகளை நினைக்கிற நினைப்பும் இல்லாமற் போகும். அவங்கள பத்தி இருக்கிற நினைப்பு உங்க சிந்தையிலிருந்து போகிற வரைக்கும் இந்த வனாந்திர டெஸ்ட் எல்லாம் மறக்கடிச்சிடுவார். முதலாவது. இரண்டாவது, வனாந்திரத்தில் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் மாறும். பகலில் ரொம்ப உஷ்ணமாக இருக்கும், இரவிலே கடுமையான குளிராக இருக்கும். இப்போ நம்ம பிள்ளைகள்லாம், சின்ன பிள்ளைகள்லாம் எங்கள் வீட்டிலேயே சேர்த்து தான் சொல்கிறேன், கொஞ்சம் குளிர் அடித்தாலே, மழை பெஞ்சு கொஞ்சம் குளிர் அடித்தாலே ஹீட்டரை போட்டுருவோம். கீசர் இல்லையா, சுடு தண்ணி வேணும்ப்பா, எல்லா பெற்றோர்களுக்கும் தெரியும். கொஞ்சம் கூலாக இருந்தாலே சுடு தண்ணி போட சொல்லுவான், ஹீட்டர் கீசரை போட்டுருவோம். அதே போல் கொஞ்சம் வெயில் அடித்தா ஏசி போட்டுருவோம். இது இல்லாமல் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு வாழவே முடியாது. உண்மைதானே? கொஞ்சம் வெயில் அடித்தாலும் ஏசி இல்லாமல் வாழவே முடியாது. நீங்கள் ஊழியத்துக்கு போகிற இடத்துல எல்லாம் உங்களுக்கு எல்லாம் ஏசி போட்டு தருவாங்க? இல்லை. ஊழியத்திற்கு போவதற்கு முன்பாக நீங்கள் எந்த டெம்பரேச்சருக்கும் எந்த சுச்சுவேஷனுக்கும் நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, உங்களை ட்ரெயின் பண்ணுவதற்காக தான் இந்த வனாந்திர சோதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த அட்மாஸ்பியர், எந்த கிளைமேட்டாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர்
இந்த வனாந்திர சோதனை நடத்துகிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். இந்த ஸ்டேஜுக்கு வர்ற வரைக்கும் இந்த டெஸ்ட் தொடரும். அடுத்து, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். இந்த சிச்சுவேஷன் நீங்க வர்றதுக்காகத்தான், பவுலை போல இந்த நிலைமைக்கு வருவதற்காகத்தான் உங்களுக்கு வனாந்திர சோதனை. அடுத்ததாக வனாந்திர சோதனை எதற்காக? வனாந்திரத்தில் நீங்க போய் கேட்ட உடனே நீங்க விரும்பின உணவு கிடைக்குமா? அங்க ஸ்விக்கியும் கிடையாது, சொமாட்டோவும் கிடையாது, ஆர்டர் பண்ணவும் முடியாது, நினைச்சது கிடைக்காது. ஏதாவது ஒரு பறவைகள் வந்து விழுந்தா, இல்லை பல நாள் பிரயாணத்துக்கு பிற்பாடு ஏதாவது ஒரு உணவு வகை கிடைக்கும், எடுத்து சாப்பிட்லாம். அப்படின்னா பல நாள் நீங்கள் ஃபாஸ்டிங் தான் இருக்கணும். பல நாள் ஃபாஸ்டிங் இருக்கணும். ஊழியத்துக்கு வந்து ஃபாஸ்டிங் பண்ண நம்மளுக்கெல்லாம் அநேக இந்த காலத்து கிறிஸ்தவர்கள் சொல்கிறேன், நம்மளுக்கெல்லாம் ஃபீஸ்டிங் பண்ண தான் தெரியும். ஃபீஸ்டிங்னா தெரியுமா? விருந்து நல்லா சாப்பிட தான் தெரியும், ஃபீஸ்டிங் பண்ண தான் தெரியும். ஃபீஸ்டிங் பண்ணுற உங்களை ஃபாஸ்டிங் பண்ண வைக்கிறதுக்காக தான் டெசர்ட் டெஸ்ட். ஹல்லேலூயா. சத்தத்தை இங்கே எல்லாரும் ஃபீஸ்டிங் பண்ணுறவங்களோ? அதுதான் பாஸ்டர் அடிக்கடி உபவாச ஜெபம் போடுறாங்க, வரணும்னு சொல்கிறது இதுக்கு தான். ஃபீஸ்டிங் பண்ணுறவங்கள ஃபாஸ்டிங் பண்ணுறவங்களா மாற்ற வைக்கிறதுக்கு தான் இந்த வனாந்திர சோதனை. அப்போ தான் நீங்கள் பிற்காலத்தில் ஒரு ஊழியக்காரனாய் களத்தில் நிற்கும்போது, ஒரு ஊழியக்காரராய் மூத்த ஊழியக்காரன் சபையில் ஒரு போதகராக நீங்கள் இருக்கும்போது, உங்களுக்காக பல்வேறு பிரச்சனைகளோடு வர ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் திறப்பிலே உபவாசத்தில் நின்று ஜபிக்க முடியும். இந்த சோதனையின் ஊடாய் வராமல் டைரெக்டாக வந்து எப்படி ஜபிப்பீங்க? அப்பையும் நீங்கள் ஃபீஸ்டிங் பண்ணிட்டு தான் இருப்பீங்க, ஜபத்திற்கு பதில் கிடைக்காது. இதை உங்களுக்கு ஆயத்தப்படுத்துவதற்காகத்தான் இந்த வனாந்திர சோதனை. அடுத்ததாக, இந்த வனாந்திரம் உங்களுக்குள்ளே சகிப்புத்தன்மையை உண்டாக்கும். ஆண்டவர் பார்ப்பார், நீங்கள் எந்த காரியத்தில் நீங்கள் பொறுமை இழக்கிறீங்களோ, எந்த காரியத்தில் நீங்கள் பொறுமை இழக்கிறீங்களோ அந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் திரும்ப 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 கொண்டு வந்து அனுமதிப்பார். டு டெஸ்ட், நீங்கள் மாறிட்டீங்களா இல்லை அப்படியே இருக்கீங்களான்னு. நான் என்னுடைய வாழ்க்கையை சொல்கிறேன்னு, ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க, ஸ்மோக் பண்ணுறவங்கள பார்த்தா நான் பேச கூட மாட்டேன். ஐ லிட்டரலி மீன் இட். அவங்கள பார்த்தா பேசவே மாட்டேன், நான் தூரமாக வந்துடுவேன். ஏதோ வந்து ஒரு இந்த அந்த லெப்ரோசி, இந்த குஷ்டரோகியை பார்த்து எப்படி யூதர்கள் விலகி போவாங்களோ விலகி போயிடுவேன் நான் சிறு வயசில். இங்கே ஒரு விசுவாசம் உள்ள ஒரு அதிகாரி வந்தார் ஏர்ஃபோர்ஸில் எனக்கு. அவர் வந்து சொன்னார், தம்பி ஸ்டீஃபன், யங் மேன், தட்டை இப்போ இல்லை, ஸ்டீஃபன், இந்த மாதிரி ஆட்கள் அடி வந்து வெறுக்காத, அவளுக்காக ஜோமன். அவர் நல்ல ஒரு விசுவாசி, வெறுக்காதப்பா, அவங்களுக்காக ஜோமன். அங்கே ஏர்ஃபோர்ஸ்லாம் நோ சார்ன்ற வார்த்தைக்கு இடமே கிடையாது, எல்லாம் எஸ் சார், ஓகே சார் தான். அவர் சொன்னோன்னே ஓகே சார், எஸ் சார். ஆனாலும் நான் மாறலை, அப்படியே தான் இருந்தேன். யாரப்பா பேசவே மாட்டேன். ஆண்டவர் பார்த்தாரு, இவன் இப்படி இருந்தால் சரிப்பட்டு வர மாட்டான். அப்போ என்ன பண்ணுவோன்னா, அந்த பேரக்ஸ், மிலிட்ரி பேரக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, மிலிட்ரி பேரக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? தெரியாது நிறைய பேருக்கு. இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க அந்த ஜென்ரல் வார்டு மாதிரி வரிசையாக பெட்டாக இருக்கும், பெட்டாக இருக்கும். இங்கே ஒரு ஆள் படுத்திருப்பான், இங்கே பக்கத்தில் ஒருத்தன் படுத்திருப்பான், பக்கத்தில் ஒருத்தன் படுத்திருப்பான், அப்படி தான் இருக்கும். நாங்கள் அங்கே என்ன பண்ணியிருந்தோம், டெல்லி ஃபஸ்ட் போஸ்டிங் டெல்லி இருக்கும்போது என்ன பண்ணுவோம், தமிழ் ஆளுகள்லாம் சேர்ந்து தனியாக ஒரு ரூமில் வச்சுருப்போம். அங்கெல்லாம் ஒன்றும் கூடி வாரம் நாங்கள் இட்லி தோசை போட, சாப்பிட, பாட்டு பாட, அது ஒரே ஆர்ப்பாட்டமாக இருக்கும். ஹிந்திக்காரங்க ஒவ்வொரு ஸ்டேட், ஆந்திரா அந்த பக்கம் இருக்கும், கேரளா அந்த பக்கம் இருக்கும், ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக உள்ளுக்குள்ளே டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி தனித்தனியாக இருந்தாங்க. இடையில ஒரு கமாண்டிங் ஆஃபீஸர் வந்தார். எந்த இன்ஸ்பெக்ஷன் வரும்போது என்ன ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஒவ்வொரு டீமாக இருக்கான். இங்கே டிஃபென்ஸ்னு வந்தாலே இங்கே தேசப்பற்று இருக்கணும் இல்லையா? இங்கேயும் வந்து ஸ்டேட் வைஸாக பிரிஞ்சிருக்காங்களே, எல்லாத்தையும் கூட்டக்கலை அப்படின்ட்டாரு. கூட்டம் கலைச்சி விடு, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணு, எல்லா ஸ்டேட்டும் எல்லா ரூம்லேயும் இருக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டார் பாருங்க. நடந்தது என்ன தெரியுமா? சம்பவித்தது என்ன தெரியுமா? இயேசுநாதருக்கு சிலுவையில் இந்த பக்கம் ஒரு திருடன், இந்த பக்கம் ஒரு திருடன் அடித்தது போல
என் பக்கத்தில் இந்த பக்கம் ஒரு மகா குடிகாரன், இந்த பக்கம் ஒரு மகா குடிகாரன் வச்சு நடுவில் வச்சுட்டார். ஆண்டவரே, என்ன ஆண்டவர் எப்படி பண்ணிட்டீங்க? பல தடவை சொன்னேன், நீ கேட்கல. நீ அந்த பாதையின் ஊடாய் போனால் தான் உனக்கு தெரியும். பார்த்தா ஒரு 3 மாதம் நீ தூங்கவே விடலை. நான் பாடுற சத்தம் என்ன, பாடுற பாட்டு என்ன, புலம்புற புலம்பல் என்ன. ஆனால் பொறுமையாக 3 மாதத்துக்கு பிற்பாடு ஒரு நாள் அப்படியே பேச ஆரம்பித்தா அவனுக்குள்ளே இருக்கிறது குடிக்கணுன்ற வெறி இல்லை, அவனுக்கு குடி வெறியை தூண்டுகிற ஒரு ஆவி அவனுக்குள்ளே இருக்கிறது. அதனால தான் குடிக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சத்தியத்தை சொல்லி பல வருடங்களுக்கு பிற்பாடு, 1 நாள் இல்லை 2 நாள் இல்லை, அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டேன். அங்கே இன்னொரு குடியாரனை பார்த்தேன். இந்த தடவை விலகி போகல, இந்த தடவை அவனை பார்த்து பேசுகிறேன். பேசும்போது ரொம்ப பெரிய சுவிசேஷன்னு சொல்லலை, அவர் குடும்ப வேதனையெல்லாம் வந்து என்கிட்ட சொல்கிறாரு. எப்பயுமே எங்கே போனாலும் என் டேபிளில் ஒரு வசனம் இருக்கும், சங்கீதம் 16:8. கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த வசனம் எப்பயுமே ஆஃபீஸ் டேபிளில் இருக்கும். அதை பார்த்துட்டு அவர் குடும்ப பிரச்சனையை சொல்ல, நான் அந்த மனிதருக்கு ஒரே ஒரு வசனம், ரொம்ப பெரிய பிரசங்கம்லாம் இல்லை, ஒரே வார்த்தை, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நீங்கள் பாரத்தை இயேசுட்ட வைங்க பிரதர் தான் சொன்னேன். ஒரே வார்த்தை. அந்த வார்த்தை வல்லமை உள்ளது. அந்த வார்த்தை கிரியை செய்தது. அவர் குடிய விட்டார், எல்லா கெட்ட பழக்க வழக்கத்தை விட்டார். முருகன் என்று அழைக்கப்பட்ட அவர் கிதியோனாய் மாறினார். ஹல்லேலூயா. கிதியோனாய் மாறி ஊழியக்காரனாகவும் மாறிட்டார். இது அதிகம் நான் சொல்கிறதில்ல யார்ட்டையுமே, நம்ம செஞ்சதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அடுத்த தடவை நான் வந்து அவர் சென்னையில் சந்திக்கிறேன், ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்து சென்னை சென்ட்ரலில் நிற்கிறாரு, நீ ரிசீவ் பண்ண. அந்த வனாந்திர பாதையின் ஊடாய் கர்த்தர் ஒருவேளை என்னை நடத்தாதிருந்தால் அந்த மனிதன் ஒன்றும் அப்படியே தான் இருந்திருக்கும். அதற்காக வனாந்திரத்தின் வழியாய் கர்த்தர் நடத்தும் போது கர்த்தருக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. இங்கே தான் இருக்குங்களா? ஹல்லேலூயா. ஓகே. அடுத்து வனாந்திரத்தை இது முடிச்சு, இந்த வனாந்திர சோதனையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது பாருங்க, மோசே பயங்கர கோபக்காரன். பாஸ்டர் சொல்லுவாங்களா அடிக்கடி, இவனை மட்டும் சுபாவத்தை மாற்றாமல் அப்படியே அவனை அனுப்பிச்சிருந்தாருன்னா அத்தனை பேரையும் அடிச்சே கொண்டிருப்பான். வனாந்திரத்தில் அத்தனை பேரையும் வனாந்திரத்தில் அடிச்சே கொண்டிருப்பான். அதற்கு முன்பதாக அவனுடைய சுபாவத்தை மாற்ற வேண்டியது மிக அவசியமாக இருந்தது. கொண்டு போறாரு போ வனாந்திரத்துக்கு. அங்கே போய் பாருங்க, எல்லாத்தையும் ஆடு மாடு மேய்க்க விட்டாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சொல்லும்போது எழுதப்பட்டிருக்கிறது, அவன் மோசே எகிப்தின் சகல சாஸ்திரங்களிலும் தேறினவனாகி வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். எல்லா எஜுகேஷன் எல்லாத்தையும் கற்றுட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். ஆனால் கர்த்தர் அழைக்கும் போது அவன் சொல்றான், நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். எப்படி திக்குவாயாச்சு? எல்லா சாஸ்திரமும் கற்றுக்கிட்டு வந்தவன் இங்கே ஆண்டவர் ஆடு மேய்க்க விட்டார். இந்த ஆடு மேய்ச்சான், வா போ வா, இப்படி பேசியே அவன் எல்லாம் படித்தது எல்லாம் மறந்து போய் அவன் பாஷையே இப்படி ஆயிடுச்சு. பா பூ பூன்னு ஆடு மேய்க்கிறவன் கூப்பிடுவாங்க பாருங்க, வா போ தோ, இங்கே வா தோ தோ, இப்படி ஆயிடுச்சு. அதான் திக்கு வாயாயிருச்சு. அவருக்கு வேற பேசவே வராது, ஆட்டு பாஷை தான் பேசுறது, ஆடு பாஷை அதுதான் பேச ஆரம்பிச்சுட்டாரு. அவனுக்குரிய எல்லாம், அவன் எதெல்லாம் சார்ந்திருந்தானோ அதையெல்லாம் இழக்க வைத்து அதற்கு பிற்பாடு தான் எடுத்து பயன்படுத்தினார். திக்குவாயே ஆயிட்டான். மோசையை கொண்டு பல அற்புதங்களை கர்த்தர் செய்தார். ஆனாலும் கடைசி வரைக்கும் அவன் திக்கு வாய் மட்டும் சுகப்படுத்தவே இல்லை. தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும் பான்ட்டார். நீ உன் வாயோட நான் இருந்து பேசுவேன், நீ போ. உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். திக்கு வாயை சரி பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் மோசையை போய் பார்வனுக்கு முன்னால் நின்று இப்படி சொல்லியிருப்பார். யோசிச்சு பாருங்க, கல்லு மலை அப்படின்னு சொன்னா டபாரணம் கல்லு மலை வந்துருச்சு. அந்த வார்த்தைக்கு வல்லமை இருந்தது. தாவீது சொல்லுகிறார், என்னை கண்மலையிலே மறைத்து வைத்து, வனாந்திரத்திலே மறைத்து வைத்து ஒளித்து வைத்து தரையிலே அல்ல கண்மலையின் மேலே உயர்த்துவார். ஹல்லேலூயா. கண்மலையின் மேலே உயர்த்துவார். அந்த புது கார் லான்ச் பண்ணும்போது பாருங்க, அந்த கார் டிசைன் எப்படின்னு தெரியாது, எல்லாம் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கார் எப்படி இருக்குமோ, என்ன டிசைனோ அப்படின்னு. அந்த கம்பெனியோட CEO வருவார். வந்து அந்த கார் மூடி இருக்கும். அந்த கார் நல்லா உருவாக்கப்பட்டு ரீடிசைன் பண்ணப்பட்டு நல்ல மாடல்ஸ் எல்லாம் ஹை குவாலிட்டி நல்லா அப்கிரேட் பண்ணப்பட்டு எல்லாம் அப்கிரேட் பண்ணதுக்கப்புறமா வந்து அந்த அந்த மேலே இருக்க அந்த ஷீட் அப்படி விரிப்பார் பாருங்க. எல்லார் கண்களும் அப்படி ஆச்சரியமாக பார்க்கும். அதே போல் வனாந்திரத்திலேருந்து வெளியே வரும்போது கர்த்தர் உங்களையும் அப்படி ஒரு ஷீட் எடுப்பார் பாருங்க.
எல்லா கண்களும் உங்களை அற்பமாய் பார்த்த கண்கள் எல்லாம் உங்களை ஆச்சரியமாய் பார்க்கும். ஹல்லேலூயா. ஆச்சரியமா பார்க்கும். மோசே மலைக்கு ஏறி போறதுக்கு முன்னால எல்லா ஜனங்களும் அவனை பார்த்து கேள்வி மேலே கேள்வி கேட்டான். ஆனால் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது மோசையினுடைய முகம் பிரகாசித்தது. மோசை உருவாக்கப்பட்டவனாக வருகிறான். அந்த முகத்தை பார்க்க முடியல, யார் முக்காடு போட்டு மூடிக்கொண்டான். வனாந்திர சோதனையின் முடிவிலே உங்களோட முகம் பிரகாசம் அடையும். நேரம் ஓடிக்கொண்டே இருக்கு, இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் கூட இருந்தாலும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். 3வது உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். 3வது சோதனை. இந்த சோதனையை தான் எல்லாரும் ஸ்கிப் பண்ண பார்ப்போம். இதுவும் அவசியமான சோதனை. சர்வன்ட் டெஸ்ட். சர்வன்ட் டெஸ்ட். வேலைக்காரராய் இல்லை ஒரு உதவிக்காரனுக்குரிய ஒரு சோதனை. சர்வன்ட் டெஸ்ட் வச்சுங்க. இந்த சோதனையில் தேவ ஊழியர்கள் மேல் உள்ள அபிஷேகத்தையும் அவருடைய அழைப்பையும் எந்த அளவு நீங்கள் கனம் பண்ணுகிறீர்கள் என்பது சோதிக்கப்படும். நம்ம பாஸ்டர் எடுத்துங்க, எக்ஸாம்பிள் அவர் தான். அவர் மேல் உள்ள தேவ அபிஷேகத்தையும் தேவ அழைப்பையும் அவருக்கு கீழ் இருக்கிற சபையாகிய நீங்கள் எந்த அளவு கனம் பண்ணுகிறீர்கள் என்பதை கர்த்தர் சோதித்து பார்ப்பார். நீங்கள் முழு இதயத்தோடு ஊழியர் செய்கிறீர்களா, இல்லது ஒரு வளர்ச்சி பொசிஷன், பாஸ்டர் வந்து பல பிரான்ச் சர்ச் வச்சிருக்காரு, அதில் ஒன்றில் இனி அப்பாயிண்ட் பண்ணிடுவார், எந்த நோக்கத்திற்காக அவர் சேவை பண்ணுறீங்க? அப்போஸ்தலர் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 5-6 வாசிக்க. எபேசியர் 6:5-6. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் மனப்பூர்வமாய் ஊழியம் செய்யுங்க. நம்ம போதர்கிட்ட ஊழியம் செஞ்சிடலாம். தன்னுடைய மந்தைகளை மெதுவாய் நடத்துகிற மேய்ப்பர் அவர். அவர்கிட்ட ஊழியம் செய்யற ஈஸி. ஆனால் தாவீது ஊழியம் செஞ்சான் பாருங்க. முதல்ல கோலியாத்தை ஜெயிச்சுட்டு அடிச்சுட்டு அபிஷேகத்தோட வந்து நிற்கிறான். எங்கே கொண்டு போய் போட்டாரு? சவுலுக்கு ஆயுததாரி. முதல் வேலை தான். மியூசிஷியன், அப்புறம் ஆயுததாரி. ராஜரீகத்தை இழந்தவன், அபிஷேகத்தை இழந்த அந்த சவுலுக்கு கீழேயே அவனை கொண்டு போய் அவனுக்கு ஆயுததாரியாக ஆண்டவர் வச்சுட்டார். அப்போ தாவீது என்ன செஞ்சார்? ஆண்டவரே, எனக்குள்ள இவ்வளோ அபிஷேகம் இருக்குது, எனக்குள்ள இவ்வளோ அழைப்பு இருக்குது, அவன் தேவனை அறியாத ஒருத்தன், அவன்கிட்ட அபிஷேகமும் இல்லை ராஜரீகமும் இல்லை, அவனுக்கு கீழே கொண்டு போய் என்ன ஊழியக்காரனாக வச்சுட்டீங்களே ஆண்டவரே அப்படின்னு சொன்னாரா? நான் முதல்ல சொன்னது மாதிரி தான். அவர் சுரமண்டலத்தை எடுத்து பாடிக்கிட்டே தான் இருந்தார். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, பாடிக்கிட்டே தான் அந்த ஸ்தோத்திரம். இங்கே பாராட்டின கிருபைகளை நினச்சி கிருபையை சிந்தித்து கொண்டு பாடிட்டே இருக்கார். அதே போல் சாமுவேல், ஏலி ரொம்ப வயதான ஒரு மனிதர், பிரதான ஆசாரியர் ஏலி. அவர் 2 பிள்ளைகளே கண்ட்ரோல் பண்ண முடியலை. அவ்வளோ அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆசரிப்பு கூடாரத்தில். ஆனாலும் அதை காரணம் காட்டி ஏலியை சாமுவேல் அசட்டை பண்ணவில்லை. சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஏலியின் கீழே இருந்தார். மோசே 40 நாள் அங்கே மலையிலே தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கையிலே நம்ம எல்லாம் வாசிக்கிறோம். மோசே 40 நாள் அங்கே தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தது, 40 நாள் இரவு பகல். ஆனால் இன்னொரு விஷயம் தெரியுமா? அந்த 40 நாள் மோசே மலையில் இருக்கிற வரைக்கும் அதுக்கு கீழே ஒரு படி யோசுவாவும் அங்கே நின்று 40 நாள் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவர் வயசான ஆளையா? அவருக்கு என்ன தெரியும்? இவருக்கு இதுதான் வேலை. 40 நாள் போயிட்டாருங்கள இங்கே விட்டுட்டுன்னு சொல்லவே இல்லை. 40 நாள் தான். ஆனால் முடிவு எப்படி இருந்துச்சு? யோசுவா மரணிக்கும் போது கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய யோசுவா மரித்து போனான்னு எழுதுறாரு. கர்த்தருடைய ஊழியக்காரன். முதல்ல மோசையோட ஊழியக்காரனாக இருந்தான். அவன் மரிக்கும் போது என்ன சர்டிஃபிகேட் தர்றார் ஆண்டவர்? கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய யோசுவா மரித்து போனான். அதே போல மோசைக்கு உதவி செய்யும்படி 2 பேரும் ஆண்டவர் கொடுத்தார். ஆரோனையும் மிரியமும் கூட பிறந்தவங்க தான். உதவி செய்யும்படி கொடுத்தாரு. அவங்க என்ன பண்ணாங்க?
மோசே ஒரு எத்தியோப்பிய ஸ்திரியை விவாகம் பண்ணியதன் நிமித்தம் அவருக்கு எதிராக முறுமுறுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 12ஆம் அதிகாரம், என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். போதும் போதும் போதும், பேசுறாங்க பாருங்க. கர்த்தர் மோசே எங்கன்னா மனசுல இருக்கு, எத்தியோப்பிய ஸ்திரீ அவர் எப்பயோ கல்யாணம் பண்ணி வந்தாரு, அதை காரணம் காட்டி அவருக்கு விரோதமாய் இவங்களுக்கு மோசேக்கு ஊழியம் செய்யும் ஹெல்ப்பர்ஸாக தான் வச்சிருக்காரு, 2 பேரையுமே உதவி செய்யும்படி. கூட ஒரு மோசேவுக்கு பெரிய அழைப்பு இருக்கு, கூட ஆரோனையும் மிரியாமையும் வச்சிருக்காரு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, தாழ்மையாக இல்லாமல் அவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறாங்க. அந்த கடைசி வார்த்தை மட்டும் வாசிங்க, என்னாகமம் 12:2. கர்த்தர் அதை கேட்டார். அதை பேசினதை யார் கேட்டாவும்? இது அவங்க பேசினதை மோசே கேட்டார்னு சொல்லி தான் எழுதியிருக்கணும். ஆனால் யார் கேட்டது? கர்த்தர் கேட்டார். அப்படின்னா என்ன விஷயம்? மோசே அதை கேட்கவில்லை, மோசே அதை காதிலே வாங்கல. ஆனால் கேட்கறது யாரு? கர்த்தர் கேட்டார். அன்பான சபையே, தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்தில் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தைகள் யார் கேட்பா? கர்த்தர் கேட்பார். கர்த்தர் கேட்டார். அதற்கு பிற்பாடு என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். பிற்பாடு அவளுக்கு அந்த பிரச்சனை வந்தபோது அதே மோசே போய் தேவ சமூகத்திலே செபித்த போது தான் மீண்டுமாய் அந்த மிரியாம் பாளையத்திற்குள்ளே சேர்க்கப்பட்டால். அதனாலே அவர்கள் கானானை நோக்கி போகிற பிரயாணம் தாமதப்பட்டது. வருகிற ஆசீர்வாதங்கள் தாமதப்படும். ஸ்மித் விகில்ஸ்வர்த் யாருக்கு தெரியும்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? 19ஆம் நூற்றாண்டு பரிசுத்தவான். போதத்தை கேட்டால் கரெக்டாக சொல்லிடுவாங்க, ஊழியர் செய்கிற பிள்ளைகள் சொல்லிடுவாங்க. ஸ்மித் விகில்ஸ்வர்த் 19ஆம் நூற்றாண்டிலே இங்கிலாந்து தேசத்திலே இருந்த ஒரு பிரபல்யமான ஒரு ஊழியக்காரர். எப்போதும் ஒரு அபிஷேக தைலத்தோடு தான் இருப்பார். பலரை வியாதியிலிருந்து கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுத்தவர். ஒரு சிலரை, மறைத்து போன சிலரையும் உயிரோடு எழுப்பினாராம், அவங்க மனைவியையும் சேர்த்து. இந்த ஸ்மித் விகில்ஸ்வர்த் அவர் ரட்சிக்கப்பட்ட கதையெல்லாம் நம்ம எங்கள் பைபிள் காலேஜில் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது ஒரு சர்வன்ட் டெஸ்ட்னா எப்படி இருக்கணும், இந்த சர்வன்ட்னா எப்படி இருக்கணும். அவருடைய மனைவி, அவங்க தான் ஆண்டவரை முதலாவது ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவங்க அநேக தரம் ஜபத்துக்கு போவாங்க, ப்ரேயருக்கு போவாங்க, எல்லா ப்ரேயரும் தவறாமல் போவாங்க. இவர் ஸ்மித் எப்போ பார்த்தாலும் அவங்களை கடிந்து கொண்டே இருப்பார். என்ன வேறு வேலையே இல்லையா, எப்போ பாரு ஜபம் 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 திரிகிற அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருப்பாராம். எல்லாத்தையும் பொறுமையாக தாங்கிட்டு எல்லா ஜபத்துக்கும் போவாங்க. ஒரு நாள் இது போல் தான் ஈவினிங் சர்வீஸ், மாலை ஆராதனைக்கு போயிட்டு அவங்க வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு விசேஷ பிரசங்கியார் வந்திருக்காரு, நேரம் போயிடுச்சு, நீ மாதிரி நேரம் கடந்து போயிடுச்சு. போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு போல இருக்கு. வந்தாங்க, ஸ்மித்துக்கு பயங்கர கோபம். வந்தோன்னு அவங்கள உள்ளே விடலை, கதவை சாத்திட்டார் வெளியே விட்டு. அங்கே இங்கிலாந்து தேசத்தில் குளிர், பயங்கரமான குளிர். நீ இங்கே கடை, ஜபத்துக்கு தானே போனேன், இங்கேயே கடை, ஆண்டவர் உன்னை காப்பாற்றுறாரு பாப்பான்னு வச்சு கதவை சாத்திட்டு போய் தூங்கிட்டார். அந்த கடும் குளிரில் ரா முழுவதும் அவங்க வீட்டு வாசப்படியிலே படுத்து தூங்கினாங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு. மறுநாள் காலையில் ஸ்மித் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு நேராக வாசப்படிக்கு வர்றாரு. வந்து கதவை திறக்கிறாரு. அந்த சகோதரி படுத்துருந்தவங்க எந்திரிச்சு மேலே அந்த பணியெல்லாம் உதறிட்டு குட் மார்னிங் ஸ்மித் அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்னது மட்டும் இல்லை, நேராக கிச்சனுக்கு போய் அடுப்பை பற்ற வச்சு சூடாக ஒரு காஃபி போட்டு கொண்டு வந்து உங்கள் ஹஸ்பண்ட் கையில் கொடுத்தாங்களாம். டயர்டாக இருப்பீங்க, சாப்பிடுங்க. இதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்குறதுக்கே ரொம்ப அதிசயமாக இருக்குல்ல, இப்படி நடக்குமான்னு சொல்லி. அப்படி ஒன்று நடந்துச்சான்னு கேட்காதீங்க, நடந்தது. அந்த அன்பு, அளவில்லாத அந்த அன்பை பார்த்து, இது ஒரு மனிதனோட இயேசு ஒன்று ஒருவர் அவ்வளவு அனாதி அன்பு கொண்டவரால் மாத்திரம்தான்
அவரை விசுவாசிக்கிறதுனால் மாத்திரமே இந்த இதே போல ஒரு அன்பை செலுத்த முடியும் என்று சொல்லி அன்று கர்த்தருக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். அதற்கு பிற்பாடு நடந்ததெல்லாம் சரித்திரம். இதுதான் சர்வன்ட் டெஸ்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட தன்னுடைய சீலை எடுத்து இடுப்பிலே அறையிலே கட்டிக்கொண்டு சீஷர்களின் பாதங்களை அவர் கழுவவும் துடைக்கவும் தொடங்கினார். அவர் தேவனுடைய குமாரனாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாம் வெறுமையாக்கி, சர்வன்ட் கூட இல்லை, அவர் அடிமையின் ரூபம் எடுத்தாராம். யூத ஜனங்களில் சர்வன்ட்லாம் யார் காலையும் கழுவ மாட்டாங்க, அடிமைகள் தான் கழுவாங்க. இவர் அடிமையின் ரூபம் எடுத்து மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். இந்த சர்வன்ட் டெஸ்ட். ஒரு நல்ல லீடர் ஆகணும், நல்ல ஊழியக்காரனாகணும்னு விருப்பப்படுற தேவ பிள்ளைகள் முதலாவது சர்வெண்ட்டாக இருக்க கற்றுக்கணும். உங்களில் ஒருவன் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் எல்லோருக்கும் ஊழியக்காரனாய் முதலாவது இருக்க வேண்டும். இந்த டெஸ்ட் அவசியம் பாஸ் பண்ணணும். இன்னும் 2 டெஸ்ட்டுக்கு வேகமாக பார்த்துடலாம். எத்தனை பேர் கேட்க ஆர்வமாக இருக்குங்க? கொஞ்சம் பேர் தான் இருக்குங்களா? ஹல்லேலூயா. அடுத்ததாக வேர்ட் டெஸ்ட். வார்த்தையினாலே உங்களை சோதிப்பார், வசனத்தினாலே உங்களை சோதிப்பார். சரி, அவர் போடட்டும். இந்த சோதனையில் நீங்கள் பாஸ் ஆகக்கூடாதுன்னு ஃபெயில் ஆகிறதுக்காக பார்க்குறான் ஒருத்தன். இந்த சோதனையில் நீங்கள் தேர்ச்சி படக்கூடாதுன்றது ஃபெயில் ஆகிறதுக்காக ஒருத்தன் போராடிக்கிட்டு இருக்கான். அதை விடுங்க, அவன் போடவன் தோற்று போனவன். சரி, வார்த்தையினாலே உங்களை சோதிப்பார். வார்த்தையினாலே சோதிப்பார். தேங்க்யூ. வார்த்தையினாலே, வசனத்தினாலே சோதிப்பார். நான் முதல்ல சொன்னேன் பேஷன்ஸ் டெஸ்ட். அந்த பேஷன்ஸ் டெஸ்ட், அந்த பொறுமையின் காலத்திலே, அந்த பொறுமையின் சோதனை காலத்திலே கர்த்தர் உங்களை பயன்படுத்தாமல் ஒரு ஓரத்தில் வச்சிருப்பாருன்னு சொன்னேன்ல. சரியா? நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு. அதே சமயத்தில் கர்த்தர் இன்னொரு காரியத்தையும் பார்ப்பார். இந்த தனிமையான நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றது கர்த்தர் பார்ப்பார். உங்களுக்கு இருக்க ஃப்ரீ டைம், ஸ்பேர் டைமில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றது பார்ப்பார். அது ஒரு டெஸ்ட். ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க, when you are with the crowd watch your words, when you are alone watch your thoughts. நீ கூட்டத்தோடு இருக்கும்போது உன்னுடைய வார்த்தைகளை கவனித்துக்கொள், நீ தனிமையில் இருக்கும்போது உன் சிந்தனைகளை கவனித்துக்கொள். எம்டி மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்க. தனிமையாக இருக்கும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஒரு கொரோனா லாக்டவுன் இருந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும். அந்த கொரோனா லாக்டவுனில் எதனாலே, அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, அந்த ஃப்ரீ டைமில் உங்களை நீங்கள் எவைகளால் உங்களை நிரப்பிக் கொள்ளுகிறீர்கள் என்பதை பற்றிய ஒரு சோதனை நடத்தப்படும். இந்த லாக்டவுன், கொரோனா லாக்டவுன் பீரியடில் அநேகர் டிவிக்கு முன்னால் உட்காந்து நிறைய சினிமாவினாலேயும் நிறைய சீரியல்னாலும் தங்களை நிரப்பிக் கொண்டார்கள். பல பேர் நாவல்ஸ், சஸ்பென்ஸ் நாவல், கிரைம் நாவல், இந்த புஸ்தகம் அந்த புஸ்தகம், அந்த புஸ்தகங்களினாலே தங்களை நிரப்பிக் கொண்டார்கள். வெகு சிலர், ஒரு சிலர் சமையல் எப்படி கற்றுக்கணும்னு சொல்லி அந்த நாலேஜ் நிறையா பார்த்தேன். சமையல் எப்படி கற்றுக்கணும்னு அந்த நாலேஜ், அந்த ஞானத்தினாலே தங்களை நிரப்பிக் கொண்டார்களாம். ஒரு சில சபையில் இருக்கிற சில பரிசுத்தவான்கள் ஜூம் மீட்டிங்கில் லைவ் எப்படி பண்ணுறதுன்னு நல்லா கற்றுக்கிட்டாங்க இல்லையா? ஜூம் மீட்டிங் இல்லை கூகுள் மீட் எப்படி லைவாக போடுறது நாங்களே கற்றுக்கிட்டோங்க. இங்கே பாஸ்டருக்கு தெரியும். லைவ் ப்ராட்காஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு கரெக்டாக கற்றுக்கிட்டோம். இப்போ எங்கே போனாலும் போட்டுருவோம், லைவ் தடையே இல்லாமல் போட்டுருவோம். ஆனால் வெகு சிலர் மாத்திரமே தங்களை வேத வார்த்தையினாலே நிரப்பிக் கொண்டார்கள். நீங்கள் எவைகளினாலே உங்களை நிரப்புங்க. பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருந்த எஸ்ரா தன்னை எதனால் நிரப்பிக் கொண்டான்? அவர் சொல்றார் பாருங்க, என்ன சொல்றாருன்னா, எஸ்ராவின் சங்கீதம் 92ஆம் வசனம். எஸ்ராவின் சங்கீதம் 92ஆம் வசனம். அப்படி ஒரு சங்கீதம் இருக்கான்னு தோணுதா? அது தெரிஞ்சதான் நான் சொன்னேன். முதல் ஏஜி சபைக்கு வர்ற பிள்ளைகள்லாம் பாதி போதகிறது தான். இங்கே ஒரு சின்ன வசனத்தை வச்சுக்கிட்டு பல்வேறு டைமென்ஷனில் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாங்க வாரம். இந்நேரம் நான் சொன்ன உடனே டக்குன்னு எடுத்து வாசிச்சிருக்கணும். நான் தெரிஞ்சே தான் சொன்னேன். எஸ்ராவின் சங்கீதம் 92ஆம் வசனம். உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால். நீங்க சொல்லிட்டு வாசிங்க சிஸ்டர், மற்றவங்களுக்கு தெரியணும்ல. சங்கீதம் 119:92. சங்கீதம் 119 அது எஸ்ரா எழுதின சங்கீதம்.
119:92 சொல்லுங்க, வாசிங்க. உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். பாபிலோனிய சிறையிருப்பிலே எஸ்ரா பாடினது, அவன் எதனால் தன்னை நிரப்பிக் கொண்டானா? வேத வசனத்தினாலே நிரப்பிக் கொண்டான். அந்த பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும்போது அந்த எஸ்ரா புஸ்தகம் அதில் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவை சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்ரா 7:10. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். ஹல்லேலூயா. இந்த கிடைக்கிற உங்க டைம்ல உங்க இருதயத்தை நீங்க எதனால பக்குவப்படுத்துறீங்க? வார்த்தைகளாலா இல்ல உலகத்தாலா? இதை குறித்ததான ஒரு டெஸ்ட் நடத்தப்படும். யோசபாத் ராஜா, இஸ்ரவேல் ராஜா, சோதோமின் ராஜா 3 பேரும் சேர்ந்து மோவாபின் ராஜாவுக்கு எதிராக அவர்கள் யுத்தம் செய்ய அந்த சோதோம் வனாந்திரத்தின் வழியாக அவர் போய் கொண்டிருக்கிறார்கள். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 3:9 வசனத்திலிருந்து வருகிறது. அங்கே போகும்போது அங்கே ஒரு வறட்சி உண்டானது. தண்ணீர் கிடைக்கவில்லை, அவங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. எல்லாம் சோர்ந்து போனாங்க. வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 3:9 வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 3:9. அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. அடுத்த வசனம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்றான். அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். தண்ணீர் இல்லை, ஒரு வறண்ட நிலை, வனாந்திரத்திலே ஒரு வறட்சி. தண்ணீர் இல்லாத சூழ்நிலையில அவங்க, அதாவது லாக்டவுன் சிச்சுவேஷன், சர்ச்சஸ்லாம் அடைக்கப்பட்டிருக்கு, ஜீவநதியாகிய கர்த்தருடைய வார்த்தை வரவில்லை. எல்லாம் பதறான் பாருங்க, மற்றவன் எல்லாம் கதறான் பாருங்க. கர்த்தர் எங்களை கொன்று போட வாங்கி வந்தாரு, ஜெபிக்க ஆள் இல்லை, எங்களுக்கு ஒரு சமாதானத்தை சொல்ல ஆள் இல்லை. மற்ற 2 ராஜாக்களும் புலம்புறாங்க. ஆனா கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருந்த யோசபாத் அவன் கேட்கிறான் பாருங்க அந்த வார்த்தை. அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது. எலியாவை தேடி போறான், இவன் தண்ணியை தேடி போறான், மற்றவன் எல்லாம் இவன் வார்த்தையை தேடி போறான். எலிசாவை, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தை சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா. அவங்க தண்ணீரை தேடுறான், இவன் எதை தேடுறான்? இந்த உலகம் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இவன் வார்த்தையை தேடி போறான். வார்த்தையை தேடி போன நேரம் போயிடுச்சு, நான் கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கிறேன். வார்த்தையை தேடி போன பிற்பாடு எலிசா சொல்லுகிறான், இந்த 2 பேர் முகத்துக்காக இல்லப்பா, யோசேபாத்து முகத்துக்காக உனக்கு நான் தயவு செய்கிறேன். வார்த்தையை கொடுத்து அனுப்புகிறான். நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். ஒரு முக்கியமான வாசம். அடுத்து வாசிங்க. 20ஆம் வசனம் வாசிங்க. மறுநாள் காலமே பலி செலுத்த போதும். மறுநாள் காலமே அவன் ஜெர்மன்ட்டு போன அடுத்த நாளே, டிலே பண்ணவே இல்லை, அடுத்த நாள் காலையே தண்ணீர் ஏதோம் தேசம் வழியாய் வந்தது. எந்த தேசத்தில் வறட்சி இருந்ததோ, எந்த தேசத்தில் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டாங்களோ அங்கே தண்ணீர் வந்தது. அவன் வார்த்தையை தேடினான். அவன் தேடி வந்ததை கர்த்தர் அவன் இருக்கிற இடத்திற்கே அனுப்பி தந்தாரான். வார்த்தையை தேடணும், வார்த்தையினால் நிரப்புங்க. வார்த்தையை நிரப்பும் போது வார்த்தையானவர் உங்களுக்கான தேவைகளை உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தையின் சோதனையிலே நாம் ஜெயிக்க வேண்டும். அடுத்ததாக, இறுதியாக ஒரு முக்கியமான டெஸ்ட், அதுதான் விசுவாச சோதனை. விசுவாச சோதனை இது பேசிக் டெஸ்ட், எல்லாருக்கும் வரும், மிக அவசியமானது. விசுவாச சோதனை. 1 பேதுரு
1:7. இப்போ இந்த வசனத்தை முழுசா வாசிங்க. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். விசுவாசம் சோதனைக்கு உட்படுத்தப்படும். எல்லா பரிசுத்தவான்களும், அதுக்கு முதலாவதாக ஆபிரகாமுடைய விசுவாசம் மோரியா மலையிலே அவருடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது. மோசேயுடைய விசுவாசம் செங்கடலுக்கு முன்பாக சோதிக்கப்பட்டது. யோசுவாவின் விசுவாசம் எரிகோ மதில்களுக்கு முன்பாக சோதிக்கப்பட்டது. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் விசுவாசம் எங்க சோதிக்கப்பட்டது? யோர்தான் நதிக்கு முன்பாக சோதிக்கப்பட்டது. ஒரு சோதனை நடந்த பிற்பாடுதான் அவர்கள் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டார்கள். இங்கே அந்த 5 அப்பம் 2 மீன் அற்புதத்தில் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனங்களில் பார்க்குறோம். அந்த அப்பம் அந்த ஜனங்கள்லாம் வந்திருக்காங்க. கர்த்தர் அவர்களுக்கு அப்பம் கொடுக்க ஆசைப்படுறாரு. கொடுக்கும்போது யாரையும் கேட்காம பிலிப்பு என்பவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்பங்களை எங்கே கொள்ளலாம்? நேரம் ஆயிடுச்சு, நான் ஸ்பீடாக போகிறேன், ஒரு 5 மினிட்ஸில் முடிச்சுடுவேன். அப்பங்களை எங்கே கொள்ளலாம்? 12 சீஷர்கள் இருக்கும்போது இந்த பிலிப்புவை பார்த்து குறிப்பாக அந்த கேள்வி கேட்க வேண்டியது அவசியம் என்ன? கேட்கிறார் பாருங்க. தாம் செய்ய போகிறவர்களை அறிந்து அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டாராம். ஒரு விஷயம் தெரியுமா? பிலிப்புனா என்ன அர்த்தம் தெரியுமா? பிலிப்புன்ற வார்த்தைக்கு குதிரைகளை நேசிப்பவன் அர்த்தமா. லவ்வர் ஆஃப் ஹார்சஸ், குதிரைகளை நேசிப்பவன். அவனுக்கு என்ன ஆசை? ஒரு வேளை யோசிச்சிருக்கலாம், அவன் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட போகிறோம், எல்லா இடத்துக்கும் நடக்க வச்சே கூட்டிகிட்டு போகிறாருப்பா, எல்லா இடத்துக்கும் நடக்க வச்சே, ஒரு குதிரை இருந்தால் நல்லாயிருக்கும், ஊழியத்துக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம்ல, ஒரு மனசில் மைண்டில் இருந்திருக்கலாம், என்னோட இமேஜினேஷன். அப்போ ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, 200 பணத்திற்கு, அவன் சொல்கிறான் பாருங்க, ரிப்ளை கொடுக்குறான் பாருங்க, 200 பணத்திற்கு நம்ம அப்பங்களை வாங்கினாலும் இத்தனை பேருக்கு போதாதே, 200 பணம். மைண்டில் இருக்கிறதா 200 பணம், அதுக்கு கூடையும் சொல்லலை குறையும் சொல்லலை. ஏன்னா அந்த டைமில் ஒரு குதிரையோட விலை 200 ரூபாயா. என் மைண்டில் இருந்ததெல்லாம் குதிரை தான், மைண்ட் ஃபுல்லாக குதிரை 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 என்ன ஓடிட்டு இருந்துச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, இவனை விட்டா அப்படியே குதிரை மாதிரியே ஓடிடுவான். இந்த அப்பங்களை எங்கே கொள்ளலாம்னு சொன்னால் அவன் விசுவாசத்தில் என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே ஜீவப்பமே நீங்கள் தான்ப்பா, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஆண்டவரே, எல்லாரும் போஷிக்கப்படுவாங்க. அதை சொல்லலை, மைண்டில் இருந்ததெல்லாம் குதிரை குதிரை. இதை யோசிச்சுட்டே இருந்தான் பாருங்க. பிற்காலத்தில் ஊழியத்தில் குதிரையை கூட ஃபாஸ்ட்டாக அவன் தான் ஓடினான். கந்தாகிய அமைச்சர் அப்படி போயிட்டு இருக்கும்போது, வேதம் வாசித்து கொண்டு போகும்போது ஆவியானவர் சொல்கிறார், நீ அந்த அவன் காசா மார்க்கமாய் போகிற அந்த ரதத்தோடு இணைந்து கொள். அது எப்படி இருக்குன்னு இப்போ இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே சர்ச்சில் நிற்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்ம பிரதர்கிட்ட சொல்கிறாரு, நீ வந்து அந்த திருமயத்துக்கு பக்கத்தில் ஒரு ரதம் போய்கிட்டு இருக்கு, ஒரு கார் போய்கிட்டு இருக்கு, நீ அதனோடே கூட போய் இணைந்து கொள்ளுன்னு சொன்னால் இங்கேருந்து எப்படி ஓட முடியும்? அவர் ஓடனா. எலியாவுக்கு அடுத்ததாக குதிரையை ஓவர்டேக் பண்ணுற பவர் அவனுக்கு கொடுத்தாரு. அவனுக்கு இருக்கிற குறைவான விசுவாசத்தை பார்க்கல. அந்த 5 அப்பம் 2 மீனில் அது வேறொரு சத்தியங்களை சொல்லி கொண்டிருந்தார். அதனோடே கூட இவனை வேறு வழியாக கர்த்தர் மனைத்து கொண்டிருந்தார். விசுவாசம், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவினாலே தங்களுடைய விசுவாசத்திற்காக அப்ரிஷியேட் பண்ணப்பட்டது 2 பேர் தான் பைபிளில். 2 பேர் தான். இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை என்று சொல்லி 100க்கு அதிபதியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். அவன் ரோமனா இருந்தான், ரோமாபுரியை சேர்ந்த ஒரு 100க்கு அதிபதி. அவனை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேலுக்குள்ளாகவும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கவில்லை. அடுத்ததாக கானானிய ஸ்திரீ, தன் மகள் வேதனையா இருக்கான்னு சொல்லும் போது, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியதுன்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவினாலே விசுவாசத்திற்காக பாராட்டு பெற்ற 2 பேரும் புறஜாதிகள் தான். நம்முடைய சீஷரை பார்த்து என்ன சொன்னாரு? அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? உங்கள் விசுவாசம் என்ன? இந்த சிச்சுவேஷனில் தான் நம்ம எல்லாம் இருக்கோம். நம்ம விசுவாசம் இன்னும் வளர வேண்டும். நம்ம விசுவாசத்தில் இன்னும் வளர வேண்டும். விசுவாசத்திலே தகப்பனாக இருக்கிற அந்த ஆபிரகாமுக்கு ஈக்குவலாக
நம்ம வளர்ந்தால் மாத்திரமே இந்த டெஸ்ட்டில் நம்ம பாஸ் பண்ண முடியும். விசுவாசத்தை உலகத்தை ஜெயிக்கிற செய்யும். இறுதியாக ஒரு குட்டி கதையை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன், சரிங்களா? ஆகவே ஒரு தேவ மனுஷனால் பயன்படுத்தப்படுவதற்கு முன்பதாக இந்த சோதனைகளை எல்லாம் நாம் கடந்து வர வேண்டும். இந்த சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோதனையின் முடிவு நித்திய ஜீவன், ஜீவ கிரீடம். சோதனையை சகிக்கணும். சகிக்காம தான் சில பேர் வெளியில் போயிடுறாங்க. பாஸ்டர் நெல்சன் அவங்க ஒரு பல வருஷங்களுக்கு முன்னால் ஒரு நல்ல ஒரு கதை சொன்னாங்க. அது என்னன்னா, ஒரு போதகர், நம்ம போதகர் இல்லை, அது வேற போதகர், சரியா? அந்த போதகர் என்ன பண்ணாரு, கொஞ்சம் கோதுமை மணிகளை எடுத்து உரல்ல போட்டு இடிக்க ஆரம்பிச்சார். நீங்கள் அதை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையோட ரிலேட் பண்ணி பார்க்கணும். கோதுமை மணிகள் எடுத்து உரல்ல போட்டு இடிக்க 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 ஆரம்பிச்சிட்டார். இடிக்கிறதுனா என்ன? சர்ச்சுக்கு நேரத்துக்கு வா, உபவாச கூட்டத்துக்கு நேரத்துக்கு வா, ஜெபம் பண்ணு, உண்மையாயிரு, பரிசுத்தவனாயிரு, இதை செய்யாதன்னு சொல்லி 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 இடிக்கிறாரு. உலக்கையை வச்சு டங்கு டங்கு இடிக்கிறார். அது இடிபட 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 அந்த இடி தாங்காம 4 கோதுமை அப்படி ஜம்ப் பண்ணி வெளியே வந்துருச்சு உரலை விட்டு. என்னடா அந்த சர்ச்சுக்கு எப்போ போனாலும் நேரத்துக்கு வான்னு சொல்கிறாங்க, உபவாசத்துக்கு வான்னு சொல்கிறாங்க, எல்லோருக்கும் கிறிஸ்மஸ்க்கு வான்னு சொல்கிறாங்க, மாலை ஆராதனைக்கு வான்னு சொல்கிறாங்க, என்னடா தசம பாகத்தில் உண்மையாயிரு, உன்னுடைய வருமானத்தில் உண்மையாயிரு. இந்த இடி தாங்காமல் 4 கோதுமை அப்படி தவி வெளியே வந்துருச்சான். இந்த உபதேசம் தாங்காமல் நூதன உபதேசம்னு சொல்லி வெளியே வந்துருச்சு. வந்தன ரொம்ப சந்தோஷம் அதுக்கு. அப்பா தப்பிச்சிட்டேன்டா சாமி அப்படின்னு அதுவும் பாட்டு பாடுது, அதுவும் ஊழியம் செய்யுது. அது பேசாமல் இருந்துட்டார், ஊழியக்காரர் அமைதியாக இருந்துட்டார். ஆனாலும் மற்ற உள்ளுக்குள்ளே இருக்க மற்ற அந்த கோதுமை மணிகள்லாம், அப்பா இவர் என்னை எவ்வளோ இடித்தாலும் சரி அடித்தாலும் சரி நான் உள்ள உரலுக்குள்ளே தான் இருப்பேன், சபை கூடி வருதலை விட்டு விட மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். அவர் விடாமல் அடி நிமித்திட்டாரு. எந்த வரைக்கும் அடித்தார் தெரியுமா? அதுக்கு உள்ள இருக்க அந்த மஞ்சள் கலரில் இந்த உமி இருக்கு பாருங்க, மஞ்சள் கலரில் இருக்குல்ல, புரியும்னு நினைக்கிறேன். மஞ்சள் கலர் இருக்குல்ல, உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தின் இஷ்டம், உலகத்தோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம், இதெல்லாம் தனியாக பிரித்தெடுக்கப்படும் வரை இடி இடின்னு இடிச்சா, கோதுமை இடிச்ச அப்புறம் என்ன கலராக மாறும்? ஒயிட்டாக மாறிடுச்சு. பியூர் ஒயிட் அண்ட் ஒயிட்டாக மாறுற வரைக்கும் சொல்லுவாங்க, டேய் இந்த சர்ச்சுக்கு போகாத, எல்லாத்தையும் கலட்டி விட்டு ஒயிட்டாக மாற்றிடுவாங்கடான்னு சொன்னேன்ல, கேட்காம போனீங்களே, உனக்கு வேணும்டா சொல்லுவான் சாத்தான். ஆனாலும் ஒயிட் அண்ட் ஒயிட் ஆக்கின அப்புறமா என்ன பண்ணார்? அந்த மாவெல்லாம் எடுத்து அழகாக ஒரு டப்பாவில் சேகரித்து ஒரு ஷோகேஸில் வச்சுட்டார். நான் சொன்ன மாதிரி ஷோகேஸில் வச்சு ஷோகேஸை மூடிட்டார். இந்த தப்பிச்சு போச்சுல இந்த கோதுமையெல்லாம், நல்ல வேலைப்பா நாம் போல தப்பிச்சிட்டோம். அங்கே பாரு, என் ஆள் அடையாளத்தையே மாற்றி தூக்கி உள்ளே வச்சுட்டாரு. இந்த சுத்தமாக்கப்பட்ட அந்த கோதுமை என்ன நினச்சிச்சு? அப்பா நம்ம பரிசுத்தமான மாறிட்டோம், வெள்ளையாக மாறிட்டோம், இனி நம்ம பாடுகள் முடிஞ்சிச்சு நினைக்கும் போது டக்குன்னு கபடை திறத்தாரு. கபடை திறந்து மறுபடியும் அந்த கோதுமை எடுத்தாரான். எடுத்து அப்படியே கொட்டுறார், டேபிளில் கொட்டி தண்ணி தடிக்கிறார். மேலே தண்ணியை தெளித்து பெணன்னு பிணைகிறாரு. பிணைஞ்சது மட்டும் இல்லை, எடுத்து கீழே தரையில் டப்பு டப்புன்னு அடிக்கிறாரு. ஐயோ அடிச்சு பிணைகிறாரு. பிணைச்சி எடுத்துட்டு அடுத்து உருட்டுறாரு. அப்படி வச்சு ஐயோ தாங்கலை, ஆமாம் அப்படி தான் இருக்கும், தாங்கலை, உருட்டுறாரு. உருட்டுனதோடு விட்டாரா, அதை கொஞ்சம் ரவுண்டாக பிச்சார். ரவுண்டாக பிச்சு தனித்தனியாக வைக்கிறார். ஐயோ வலி தாங்கலை, ஆனாலும் அங்கேயே தான் இருந்துச்சு. பிச்சு உருண்டையாக வச்சார். அப்பா உருண்டையாக வச்சதுக்கப்புறம் என்னுடைய வேதனை எல்லாம் முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லும் போது அதோட விட்டாரா மனுஷன். மறுபடியும் அதை ஒரு உரல் இது மேலே வச்சு ஒரு கட்டை எடுத்து வச்சு நல்லா அழுத்தி தேய்க்கிறாரு. ஐயோ தாங்கலை. அதோட விட்டாரா? விடலை. எடுத்து ஒரு அடுப்பை பற்ற வச்சு ஒரு தோசைக்கல்லை மேலே வச்சு அதுக்கு மேலே கொண்டு போய் அந்த மாவை போட்டு ஐயோ சூடு தாங்கலை. தண்ணி ஆவிக்குரிய உங்களுடைய தண்ணி உங்களுடைய வார்த்தையினாலே உங்களை சுத்திகரிக்கிறது. அக்கினியின் மேலே போடுவது பரிசுத்தாவின் அபிஷேகம். இன்டர்பிரட் பண்ணிக்கங்க நீங்களே, நான் ஜஸ்ட் மேலே சொல்லிட்டு போகிறேன். போய் தோசைக்கல்லில் போட்டார். ஐயோ சூடு தாங்கலை. எல்லாத்தையும் தாண்டி அதற்கு பிற்பாடு இத்தனை பாடுகளையும் பட்டு எல்லாம் அனுபவித்ததுக்கு பிற்பாடு ஒரு மனிதனுடைய
பசியை தீர்க்கும் நல்ல ராஜ போஜனமாய் அது டேபிளில் வந்து வைக்கப்படுகிறது. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவதற்கு முன்பதாக இது போல சில ப்ராசஸில் கர்த்தர் நடத்திட்டு தான் வருவார். பாருங்க, நடத்திட்டு தான் வருவார். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நீங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த உபத்திரவத்தின் பாதையினூட நடந்து தான் வர வேண்டும். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நல்லா மாற்றி வச்சுட்டாரு. சந்தோஷம். இந்த தப்பிச்சு போச்சுல, அதை பற்றி சொல்லணும். அதோட முடிவு என்னாச்சுன்னு அது நினச்சிக்கிச்சு, அப்பா இந்த உபதேசம் எதிரில் நான் தப்பிச்சுட்டேன்டான்னு. என்ன பண்ணார் அந்த பாஸ்டர்? எல்லா வேலையும் முடிச்ச அப்புறமா ஒரு விளக்கமாறு எடுத்தார். விளக்கமாத்த எடுத்து அந்த கீழே சிந்தி இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு ஒரே அடி அடித்தார். எல்லாம் குப்பையில் போயிடுச்சு. நீங்கள் குப்பையில் போனோமா இல்லை டேபிளில் சாப்பாடாக வரணுமா, பிறருக்கு உணவாக வரணுமா? எதா வரணும்னு ஆசைப்படுறீங்க? எல்லாம் உணவாக வரணும்னு தானே ஆசைப்படுறீங்க. அப்போ இடிபட ஆயத்தமாக இருங்க. ஓகே, அப்போ இடிபட ஆயத்தமாக இருக்கணும். இந்த தேர்வுகளை எல்லாம் எழுதி பாஸ் பண்ணுவதற்கு கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நாம் எழுந்திருப்போம், ஜெபிப்போம். Thank you, brother. Praise the Lord. Hallelujah. காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவே. காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவே. பாடானாலும் பாடி செல்வோம் பரவசமோடனே. இயேசு பரந்தான் நம்மோடனே. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. வாழ்வில் நாயகனே. நம் தாழ்வில் நாயகனே. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. நல்ல வார்த்தைகளுக்காக நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரப்படுவோமாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் நம்மை நடத்துகிற சோதனையான பாதைகள், பரீட்சையை தாண்டுகிற பாதைகளின் ஊடே நாம் சென்றாலும் ஜெயம் பெறக்கூடிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். மகனையிடம் ஆண்டவர் போகிற இடங்களில் பயன்படுத்துவாராக. ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இறுதியாக மத்தியில் இருக்கிறதான திருப்பூரில் இருந்து வந்திருக்கிறதான போதகருடைய துணைவியார் அக்ஸா ஜெபிக்கும்படி கேட்குறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளையில் ஆண்டவரே ஆராதிக்க நீர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்போ உமக்கென்று கொடுக்கவும் நீர் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய தாசன் மூலமாய் நீர் எங்களோடு பேசினரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீர் பேசினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு சோதனையிலும் நாங்கள் ஜெயிக்கும்படியாய், எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்கள் தப்பிக்கும்படியாய் எங்களுக்கு ஒரு போக்கையும் உண்டாக்கி ஆண்டவரே பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீரப்பா. எல்லாவித சோதனைகளிலும் எல்லாவித தேர்வுகளிலும் நாங்கள் ஜெயிக்கும்படியாகவே எங்களுக்கு நீர் அதை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒருவனும் கெட்டு போகாத படிக்கு எல்லாரும் ரட்சிப்படைய வேண்டும் என்பதே உம்முடைய திருவுள சித்தமாய் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, ஒளிப்பிடத்திலே மறைவிலே நீர் எங்களை வைத்திருக்கும் பொழுதும் ஆண்டவரே, வனாந்திரத்திலே நீர் எங்களை நடத்தும் பொழுதும் ஆண்டவரே அப்பா, ஸ்டூவர்ட்ஷிப்ல ஆண்டவரே கனப்படுத்துகிறதிலே நாங்கள் சோதிக்கப்படும் பொழுதும், நாங்கள் வசனத்தினாலே சோதிக்கப்படும் பொழுதும், விசுவாசத்திலே சோதிக்கப்படும் பொழுதும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நாங்கள் சாட்சிகளாய் இருக்கத்தக்கதாய், இந்த எல்லா தேர்விலும் நாங்கள் ஜெயிக்கத்தக்கதாய், எல்லா சோர்விலும் ஆண்டவரே அப்பா, எல்லா சோதனையிலும் நாங்கள் ஜெயிக்கத்தக்கதாய், அதிலே வெற்றி பெறத்தக்கதாய், முடிவு பரியந்த
பரியந்தம் நிலை நிற்கத்தக்கதாய் எங்களுக்கு உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரே கிரியைகள்னாலே ஆண்டவர் நாங்கள் பிழைக்கிறவர்கள் அல்ல, உம்முடைய கிருபையினால் நாங்கள் பிழைக்கிறவர்கள் அப்பா. பரிசுத்த ஆவியானவரின் உதவியினாலே நாங்கள் ஜெயிக்கிறவர்கள் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே எல்லாவற்றிலும் உம்மை சார்ந்து கொள்ள, இப்படிப்பட்ட சோதனைகளை நாங்கள் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே, கர்த்தருடைய பலனை எதிர்பார்த்து இந்த சோதனைகளிலே நாங்கள் ஆண்டவரே தங்கி இருக்க, தரித்திருக்க ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பலனடைந்து கழுகுகளைப் போல எழும்புவார்கள் என்று சொன்னது போல இந்த எல்லாவித தேர்விலும் நாங்கள் சந்தோஷத்தோடு உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து உம்முடைய பலனை பெற்றுக்கொண்டு நாங்கள் உயர எழும்புகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தை இந்த நாளில் கேட்ட ஒவ்வொருவரும் அப்படியாய் ஆண்டவரே ஜெயிக்கிறவர்களாய் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவர்களாய் நீர் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உடைய பலத்தினாலே, பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினாலே நீர் ஆண்டவரே பலமடைய செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் நாங்கள் கேட்ட வார்த்தைகள் எங்கள் ஜீவனை உயிர்ப்பிப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை பிரயோஜனப்பட ஆண்டவரே, இதிலே ஆண்டவரே உடைய வாழ்க்கையிலே அறுவடையவர்கள் காண நீர் உதவி செய்வீராக. அப்படியே ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பரவாயில்லை. ஆமாம், நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், கிருபை, சமாதானம், சந்தோஷம் நாம் அனைவரோடும் இன்று மீண்டும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.